இங்கே நான் இருக்கிறேன். ஒரு கேஷாவை விமானத்தில் அனுமதிப்பீர்களா? அது தடை செய்யப்படவில்லை இல்லையா? மிகவும் சரி. உங்கள் டிக்கெட்டை காட்டு, உள்ள வாருங்கள். அதற்கு முன் நீங்கள் நடனமாடலாம், ஆனால் எனக்கு டிக்கெட் காட்டுங்கள். ஓ சரி. எளிதாக இதோ. இப்பொழுது உங்கள் ரசிகர்களை ஆய்வு செய்ய வேண்டும். வாருங்கள். அவர்களுக்கு நன்றாகவே இருக்கிறது போல. சரி, அவை சரியாக உள்ளன. நன்றி. நீங்கள் விமானத்தில் வரலாம். நல்ல பயணம். மற்றும் இங்கே நான் இருக்கிறேன். நன்றாக. அவர் ஒரு விசிறியில் இனிப்புகளை மறைப்பது யதார்த்தமற்றது என்று நினைக்கவில்லை, ஆனால் அவற்றை ஒரு முடி அலங்காரத்தில் வைப்பது மிகவும் சாத்தியம். அருமை. எனக்கு நல்ல பசியை வாழ்த்துங்கள். இது ஒரு பிரகாசமான யோசனை. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நீங்கள் என்னை அப்படியே ஏன் பார்க்கிறீர்கள்? உங்களுக்கும் ஒன்றை வேண்டுமா? சரி, இன்று நான் நல்ல மனநிலையில் இருக்கிறேன். எனவே அனைவரும் இனிப்புகளை அனுபவிக்கலாம். நல்ல மனமுள்ள கெய்ஷாவுக்கு நன்றி சொல்லுங்கள். சுவையாக இருக்கிறது. அந்த காலை முதல் எனக்கு தலைவலி இருக்கிறது. இதோ என் டிக்கெட். உங்களை உடனே எச்சரிக்கிறேன், நீங்கள் உணவை விமானத்தில் கொண்டு செல்ல முடியாது. எனவே உங்கள் ஜாம் பாட்டில்களை வைக்கவும். இப்போது நீங்கள் செல்லலாம். நல்ல பயணம். வணக்கம். என்னை விமானத்தில் ஏற அனுமதிப்பீர்களா? நான் ஆவணங்களை சரிபார்க்கிறேன். வாவ், நீங்கள் ஒரு மருத்துவர். எவ்வளவு நேர்மையானது. எனக்கு மிகவும் மோசமான தலைவலி உள்ளது. நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? என்னை பரிசோதிக்கவா அல்லது ஒரு மாத்திரை கொடுக்கவா? ஒரு மாத்திரை? உன் தலை வலிக்கிறதா? சரி, என் பிரீஃப் கேஸில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இதோ மாத்திரை. இது உனக்கு உதவும் என்று நம்புகிறேன். ஓ மை காட், தயவு செய்து. ஓ ரொம்ப நன்றி. இந்த வலியால் நான் ரொம்ப சோர்வாக்கி விட்டேன். காத்திரு, நிறுத்து. இது ஒரு மாத்திரை அல்ல. ஏன் எனக்கு பொய் சொல்றாய்? இது ஸ்கிட்டில்ஸ். விமானத்துல இனிப்புகள் இல்லை. சரி சரி, சத்தமாக கத்தாதீர்கள். நான் போகிறேன். ஓ எனக்கு கொஞ்சம் தூங்க முடியுமா என்று ஆசைப்படுகிறேன். நான் விமானத்தில் ஏறலாமா? முதலில் உங்கள் ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும். மேலும் உங்கள் பையில் சந்தேகம் இருக்கிறது. அதன் உள்ளடக்கத்தை எனக்கு காட்ட முடியுமா? சுலபம். பாருங்கள். இது என்ன? அடடே, என்ன வாடை! இல்லை, நான் உங்கள் காலுறைகளை கையாள போவதில்லை. இந்த பொருட்களை இங்கிருந்து எடுத்துச் சென்று விரைவாக விமானத்திலிருந்து இறங்குங்கள். சரி, எனக்கு அழுக்கு கலவைகள் ஆசையுடைய ஃப்ரெண்டு. இப்போது எனக்கு அது தேவையில்லை. அதை வெளியே போடுவோம். ஆஹா, இது மிகவும் சுவையான ஸ்கிட்டில்ஸ் மிட்டாய்களை சாப்பிட நேரம் வந்துவிட்டது என்பதை குறிக்கிறது. செருப்பை வைக்கவும். இது சாத்தியமில்லை. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இப்போது எல்லாரும் இந்த மிட்டாய்களை ஏன் இவ்வளவு விரும்புகிறார்கள் என்று புரிகிறது. ஏதாவது என்றால் நான் எதுவும் சாப்பிடவில்லை. வாலை வணக்கம், நான் இளவரசி. பார்க்கும்போது மகிழ்ச்சி. ஏனெனில் முழு விமான பயணத்துக்கும் ரொம்ப சுவையான கிட்கேட் சாக்லேட்ல நான் அனுபவிக்க போறேன். நான் அவரை ரொம்ப சீக்கிரமா மறைச்சிட்டேன். அரசியன் சாப்பிடுறது கவனமாக இருக்க வேண்டும். ஆனா இப்ப எனக்கு பரவாயில்லை. ரொம்ப சுவையாக இருக்கு. Oh my God. இது ரொம்ப நல்லது. Wow. Oh my. பார்த்துக்கொண்டே இருக்காதே. பெண்ணை விமானத்தில் அனுமதிப்பீர்களா? நீங்கள் எங்கள் நிறுவனத்தை தேர்வு செய்ததற்கு நன்றிகள். நிச்சயமாக உள்ள வாருங்கள். நன்றி. நிறுத்து. நீ எங்கே போனாய்? மற்ற மிட்டாய்களை இங்கே விட்டு செல். இல்ல. Oh my. பெண்களே வணக்கம். எத்தனை சாக்லேட்டுகள் இருக்கின்றன பாருங்கள். பவுண்டி பார்கள், மார்ஸ் பார்கள், ஸ்னிக்கர்ஸ் பார்கள், பொதுவாக நான் விரும்பும் எல்லாம் இருக்கின்றன. இது மிகவும் நல்லது. இனிப்புகளை கொண்டு வருவதற்கான ஒரு அசல் வழி. அதே விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறுவதில் நான் மிகவும் சோர்வாகிவிட்டேன். நீங்க இந்த உணவை விமானத்தில் கொண்டு வர முடியாது. எனவே நீங்கள் இந்த இனிப்புகளை பெட்டியில் வைக்க சொல்கிறேன். இப்போது எல்லாம் சரியாக உள்ளது. வரவேற்கிறேன்.
நீங்கள் சில இனிப்புகள் எடுக்கலாமா? என்ன ஒரு பயங்கரம்! அல்லது நான் முழு கூடை சாக்லேட் முட்டைகளை வைக்கலாமா? அப்படியே தாத்தா எனக்கு ஒரு சிறந்த யோசனையை கொடுத்தார். சாக்லேட் முட்டைகள் சாதாரண முட்டைகளில் இருந்து வேறுபடாதவாறு செய்யலாமே. இதற்கு நீங்கள் அவற்றை வெள்ளை சாக்லேட்டில் மூழ்க வைத்தால் போதும். அப்படித்தான். இது உண்மையான முட்டை போலவே தெரிகிறது. சரி, கூடை நிரப்பி போகலாம். உங்கள் டிக்கெட்டை காட்டுங்கள். செய்து முடியுமா? நான் நம்புறேன் இது வேலை செய்யும் மற்றும் தேவையற்ற சந்தேகங்கள் எழாது. நான் உடனே என் டிக்கெட்டை கண்டுபிடிக்கிறேன். சரி, போகலாம். இது என்னுடைய டிக்கெட். ஆஹா, எல்லாம் சரியாக இருக்கிறது. நீங்கள் கப்பலில் ஏறலாம். இது வேலை செய்தது. சரி, என் சூப்பர் சாக்லேட் கிண்டஸை முயற்சிக்க நேரம் வந்துட்டது. ஓ, இதை செய்யலாம். ஐயோ, இவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. சாக்லேட் எங்கே? வறுப்பானது. விமானத்தில் சுவைகள் அல்ல. சிப்ஸ்களை இப்போதே பெட்டியிலே வையுங்கள். இல்லை. இப்போ நீங்க செல்லலாம். உங்களுக்கு சிற்றுண்டிகள் கிடைக்காதா? ஓ இல்ல, நாம என்ன செய்ய வேண்டும்? எங்களிடம் பல கமிஸ் உள்ளன. எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஏன் ஒரு இசைக்குழுவாக நடிக்க கூடாது? கிதார் மற்றும் தம்புரா சில பகுதிகளை இனிப்புகளால் மாற்ற யாரும் கவலைப்பட மாட்டார்கள். ஸ்ட்ரிங்ஸ் பொதுவாக மாறலி தேவசை. சரி. நீங்கள் செல்ல தயாராக இருக்கிறீர்கள் போல தெரிகிறது. வாவ், நீங்கள் இசைக்கலைஞர்கள். நீங்கள் ஏதாவது வாசிக்க விரும்புகிறீங்களா? மன்னிக்கவும், இப்போது முடியாது. பிரச்சனை இல்லை. அப்போ நான் வாசிக்கலாம். 1000 ஆண்டுகளாக கிதார் பிடிக்கவில்லை. எங்கள் ஜெல்லிகள். என்னை பொய் சொல்ல நினைத்தாயா? அப்படி இல்லாதது போல. உன் எல்லா பொருட்களையும் எடுத்து இங்கிருந்து வெளியேறு. பொய்யர்களை எப்படியும் அனுமதிக்க மாட்டேன். அங்கே என் டிக்கெட். ஓ, மீண்டும் விமானத்தில் இனிப்புகள் இல்லை. ஸ்கிட்டில்ஸ் இங்கே விட்டுவிட்டு பின்னர் மட்டும் உள்ளே வாருங்கள். சரி. என்ன போயலாம்? சரியாக. என் தொப்பி என்னை காப்பாற்ற வேண்டும். மேலும் எனக்கு ஒரு சிறந்த யோசனை உள்ளது. பாருங்கள் பாதுகாவலரே, எனக்கு மிட்டாய் உள்ளது. இப்போது நான் உங்களுக்கு உண்மையான மாயையை காட்டப் போகிறேன். நான் மிட்டாயை என் பேஸ்பால் தொப்பியின் கீழ் வைத்தேன். இப்போது ஒரு சத்தத்துடன் அவை ஜஸ்டினின் பேஸ்பால் தொப்பியின் கீழ் இருக்கும். அது முடியாது. அது முடியும். இங்க விட சிறுக்கு ஸ்ட்ரெஸ் அது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு. இப்போ ஜஸ்டின், மிட்டாய்களை பெட்டியில் வை. நீ டேவிட் செல்லலாம். இங்கே என் ஆவணங்கள். சரி, நன்றி. மற்றும் நான் அனுபவிக்கிறேன். ஒரு நாள் நான் அவனிடம் பழி வாங்குவேன். நல்ல பயணம் ஹராராவுக்கு. உணவு நான் முதலில் செல்வதற்கு விரும்புகிறேன். பெருமகிழ்ச்சி. நான் ஒரு துணி எடுப்பேன் மற்றும் இங்கே ஒரு சூடான பர்கர். எவ்வளவு ருசியாக தெரிகிறது. என்னால் சமயம். ஜில், இதை சுவைப்போம். மிகவும் ருசியாக இருக்கிறது. சரி, நீ உனது ஜியோஸில் திறக்கலாம். ஓகே, என்னிடம் என்ன இருக்கிறது? ஒரு குளிரான பர்கரா? இது பனிக்கட்டி போல கட்டி இருக்கிறது. நான் இதை எப்படி சாப்பிடுவது? ஆனால் இவை குளிர்ந்த பள்ளிகள் மற்றும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. ஹே அனி, இதை பாருங்கள். இது வீட்டிலேயே ஒரு ஸ்பா சிகிச்சை. இது மிகவும் குளிர்ச்சியானது. நான் அதை முயற்சிக்கலாமா? நாம் பார்ப்போம். என் கண்ணாடிகளை எடுத்துவிட்டு பாருங்கள். ஆஹா, என்ன நினைக்கிறாய் ஜெல்லு? நான் அழகாக இருக்கிறேனா? கண்டிப்பாய். ஆம், இதோ உன் பர்கர். நான் உன் சூடானதை கொள்கிறேன். எனக்கு பசிக்குது. இந்த உணவு ரொம்ப ருசியானது. அதை சரி, ஜில், நீ எடுத்து வை. நீ என்ன செய்யற? என்னுடைய பர்கரை சாப்பிட்டியா? நீ உன்னுடைய உறைந்த பர்கரை எடுத்தேன், ஆனால் அதை காய்ச்ச முடியவில்லை. ஜில், நான் நம் பசர்வீஸாக நினைத்தேன். அது பயங்கரமானது. 1 2 3 என எண்ணினால் திறப்போம். வாவ், இது ரொம்ப ருசியாக இருக்கு.
எனக்கு சீசி பிடிக்கும். அப்பா அப்பா, என் பிறகு என்னுள் குளிர்ச்சியாக உள்ளது, என் பிறகு சூடாக உள்ளது. ஓ, நம்ப முடியலையா? வா, அவை ரொம்ப கடினம். என் பற்கள் வலிக்கிறது. இல்லை, நான் இதை செய்ய மாட்டேன். மிகவும் காரமாக இருக்கிறது. ஓ ஆனி, என்ன செய்வது? என் வாயில் தீ பற்றியது. ஓ, என்னை காப்பாற்று. உடனடி முதலுதவி தேவை. சரி, எனக்கு உறைந்த கோழிக்கால் கிடைத்துள்ளது. அவற்றை சூடாக்கி விடலாம். ஜில், சூட்டை குறைக்கவும். அது போதும். அது என்ன? ஓ, கவலைப்படாதே. மிகவும் நன்றி. நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். வேணாம், நன்றி. நான் முதல்ல போகலாமா? சரி, அந்த பிறகு என்னின் கீழே இருக்கிறது. சிந்திக்கிறேன். அது கோகா கோலாவை போல தேற்றுகிறது. ஓ, ஆனால் இது மோசமாக சூடாக இருக்கு. என்ன? நீ என்ன இதனை குடிக்க சொல்லுறியா? சரி, ஆனால் அது குளிர்ச்சியாக்க வேண்டும். அது முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஓ, இதுவும் இன்னும் சூடா இருக்குது. அண்ணே, ஒரு முறை நீ முயற்சி பண்ணி பாரு. சரி, என்ன இருக்கிறது? ஒரு உறைந்த கோக். இது எப்படி ருசிக்கும்? நான் இதை செய்ய முடியுமா? ஓ, வா, கோக் ஓட முடியவில்லை. ஓ, இது முழுவதும் உறைந்துள்ளது. இது நான் முன்பு சுவைக்காத கோக். எதிர்பார்க்கவும் இது போன்ற குல்பி அல்லது ஐஸ்கிரீமுடன் கோக் மாதிரி இருக்கிறது. அருமை. என்ன, உனக்கு வேணுமா? நான் உன்ன முடிவு எடுத்துட்டேன். நான் என் உறைந்த கோக்கை உன் சூடான கோக்கில் போட போறேன். அப்போ அது பின்பு நீயும் நானும் ருசியான கோக் குடிக்கலாம். அது ரொம்ப குளிர்ச்சியா இல்ல? ஆஹா, இது சாட்மை சுவைக்கின்றது. இனிமேலும் புத்திசாலி என்றால் அதை செய்வது நல்லது. ஆனி, முதல் யார் வருவார்? கல், காகிதம், கத்தி. நான் ஜெயிச்சேன். வாவ், என் உடைகளின் கீழ் முழு கேக் இருக்கிறது. இது மிகவும் சூப்பராக உள்ளது. மிகவும் சுவையான பொருட்கள் இருக்கின்றன. விரைவில் இதை பரீட்சிக்க வேண்டும். அடடே, இது உறைந்து போய்விட்டது. ஆண்டு, என்னுடைய பற்கள். ஓ இல்லை, என் பற்கள். என் சிறந்த புன்னகையின்றி வாழ வேண்டிய மேல். ஜில், என்னை பார், நான் பற்கள் இல்லாமல் போய்விட்டேன். அனி, அழக்கூடாது. என்னுடைய உடை அண்மையில் என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம். பியூ, வாவ், என்னிடமே சூடான முழங்கி உருகிய கேக் இருக்கு. இதை எப்படி சாப்பிட போகிறேன்? சரி, இதை முயற்சிப்போம். இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. சூடான கேக் ரொம்பவும் கெட்டதாக இருக்கவில்லை. நான் நினைத்ததை விட இது ருசியாக இருந்தது. வாவ், ஏ அண்ணி, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் கேக்லிக் செய்தேன். இது மிகவும் கஞ்சம். அதனால எல்ம குச்சிகளை தான் சாப்பிடுகிறேன். முதல் முறையாக இருக்க விரும்பவில்லை. நீ என்ன சொல்கிறாய்? பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். இவை சாப்பாட்டு குச்சிகள். என்ன செய்வேன்? நான் முயற்சிக்கிறேன். அவை குளிர்ந்த இனிப்பு உருண்டைகள். நான் அவற்றை பறிக்கலாம். அனி, உன்னிடம் என்ன இருக்கிறது? நாம் கண்டறியலாம். எனக்கு உருகிய உருண்டைகள் இருக்கின்றன. நான் அதை செய்ய போகிறேன். சாப்பிட புத்திசாலியாக குச்சி கொண்டு செய்ய இன்னும் கடினமாகிறது. சரி, அதை ஊதிவிட்டு செய்யுகிறேன். உண்மையிலா? சரி, நானும் எனது பகுதியை முயற்சிக்கிறேன். சரி, நான் சொல்லில் ஓரளவு விஷயங்களை மட்டுமே செய்திருந்தாலும் காட்டில் உயிர் பாதுகாப்பு குறித்த பாடத்தை கண்டிப்பாக நினைவு கூறுகின்றேன். நாங்கள் 2 குச்சிகளை கொண்டு தீ தயாரிக்கலாம். நான் அதை செய்தேன். நன்கு நமது இனிப்புகளை அனைத்தையும் உருகச் செய்தோம். மற்றும் அது காத்தேரு, அது சுகமில்லாத வாசனை. இல்லை. என் தீ. நான் என்ன செய்வேன்? அண்ணி, உதவு. நான் இதை சீர் செய்ய போகிறேன். அது மேல் தீ போய்விட்டதா? அண்ணி, நீ ஒரு பனி மனிதன் போல் தெரிகிறாய். உண்மையிலா? மீசை எனக்கு பொருந்துகிறதா? நான் பார்க்கட்டும், நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க? எனக்கு ஸ்கிட்டில்ஸ் இருக்கின்றது. நானும். எனக்கு எவை இருக்கின்றன என ஆச்சரியமாக இருக்கிறது. குளிர் அல்லது சூடு?
பார்க்கலாம். ஓ, உண்மையில் குளிர்ந்தது. இது விசித்திரமாக தோன்றுகிறது, ஆனால் இது நல்ல சுவையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஓ, இது எவ்வளவு கடினம். அதை கடிக்க கூட முடியாது. ஓ, மிகச் சிறந்தது. இதை நக்கவா? சாதாரண ஸ்கிடில்ஸ் போல் சுவைக்கிறது. ஜில், உன் தடவை. சிறப்பு. நான் நிச்சயமாக சூடான உருகிய ஸ்கிடில்ஸ் பெற்றேன். அதை இப்போதுதான் முயற்சிக்கிறேன். அதை நான் முன்னர் பார்த்ததில்லை. மாட்டு நேராக என் வாயில் ஊற்றலாம். அடடா, இது மிகவும் ருசிகரமாக இருக்கு. பெயில போடலாம், அது போல எடுத்து குடிக்கலாம். அணி, பொறாமைப்படு. நான் ஒரு எண்ணெய் துணைக்குழு ஏன் செய்யக்கூடாது? முதல் ஒருவன் உன்னை வெற்றி பெறும். யாருக்குத்தான் சந்தேகம் இருந்திருக்கும்? ஓ, எனக்கு உறைந்த பனிக்கூழ் கிடைத்து விட்டது. ஓ, நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. உன் நடனம் ஆச்சரியம் அளிக்கிறது. ஆனால் என்ன கிடைத்துள்ளது என பார்ப்போம். எனக்கு உருகிவிட்ட பனிக்கூழா? உண்மையில் ஆஹா. ஓ, ஆம், உண்மையிலேயே நீ திருந்தவில்லையே. நான் உண்மையான உறைந்த பனிக்குள் கிடைத்து விட்டேன். அதை பற்றி பேச போனால் அது உன்னுடையது மாதிரி ஆகும். முன்னரே அதை உடனே சாப்பிடணும். அது மிக சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். ஜில், உனக்கு என்ன வேண்டும்? என் ஐஸ்கிரீம். அது உன்னுடையது அல்ல. நான் பகிர்ந்து கொள்வதில்லை. அண்ணி வெகுளியாக இருக்கிறாள். நான் என்ன செய்ய போகிறேன்? ஆனால் நிமிடம், எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. என் வசம் ஃப்ரோஸ்டி கம் இருக்கிறது. இப்போது அதை நாவும் என் ஐஸ்கிரீமை உரைக்கும். அதற்கு ஊதுவோம். சிறப்பு! என் ஐஸ்கிரீம் இப்பொழுது மிகவும் குளிர்ந்துள்ளது.